கிழக்கு தாம்பரத்தில் பாதாள சாக்கடை குழாய் இணைப்பின் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு அதில் சிக்கிய கூலி தொழிலாளியை ஜேசிபி இயந்திரம் மூலமாக மீட்க முயன்றபோது தலை துண்டாகிய பரிதாப சம்பவம் ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு தாம்பரம் ஆதிநகர் காமராஜர் தெருவில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி 30 வயதான முருகானந்தம் உள்ளிட்டோர் ஜேசிபி இயந்திரத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மறுபுறத்தில் கழிவுநீர் உட்புகுந்த நிலையில் திடீரென மண் சரிந்து விழுந்தது. இதில் முருகானந்தம் சிக்கிக் கொண்டார். இதனால் அங்கு சகதியாக காணப்பட்டது. மேலும் சகதி சூழ்ந்த நிலையில் முருகானந்தத்தை மீட்க ஜேசிபி ஓட்டுநர் விஜய் என்பவர் ஜேசிபி இயந்திரம் மூலமாக மீட்க முயன்றார். அப்போது முருகானந்தம் தலை துண்டிக்கப்பட்டு சிதைந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் சேலையூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் தாம்பரம் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு முருகானந்தம் உடலை மீட்டனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சேலையூர் போலீசார் ஜேசிபி ஓட்டுநர் விஜயை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் அலட்சியமாக கூலி தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தியதால் கூலி தொழிலாளி உயிரிழப்புக்கு காரணம் என அங்குள்ளவர்கள் பேசினர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.